மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு சாதாரண தலைப்பை குறித்து பேசப் போவதில்லை. ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை துவங்கப் போகிறோம். அந்த பயணம் என்னவென்றால் மனதை புரிந்து கொள்ளும் பயணம். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் ஒரு மறைந்திருக்கும் சக்தி உள்ளது. அந்த சக்தியின் பெயர் என்ன தெரியுமா? மனம். எஸ். இந்த மனம் ஒரு மாயை அல்ல. அது புரியாத வரையில் அது மாயை போன்று தோன்றும். நாம் வாழும் உலகத்தில் நமக்கு எல்லா அனுபவங்களை உருவாக்குவது நம்முடைய மனம்தான். வெளி உலகம் இல்லை. நாம நினைச்சிட்டு இருப்போம் எல்லாத்திற்கு காரணம் வெளி உலகம் என்று. எல்லாம் நம்முடைய மனதின் வெளிப்பாடுதான். நாம ஆனந்தமா இருக்கிறோமா? இல்ல வெற்றிகள் குவித்து கொண்டிருக்கின்றோமா? நாம ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் மிக அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோமா? இவை அனைத்திற்கும் பின்னால் வெளி உலகம் இல்லை, நம்முடைய மனம்தான் இவற்றை எல்லாம் உருவாக்குகிறது. சுருக்கமாக சொன்னால், நாம் பார்க்கும் இந்த உலகம் நம் மனதின் வெளிப்பாடுதான். உதாரணமாக நம்மிடம் ஒரு கார் உள்ளது. அதனை நடத்துவதற்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். அதனுடைய முழு மெக்கானிசம் இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஒரு மினிமம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அடிப்படை புரிதல் இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த காரை எப்படி நடத்தணும் என்று நமக்கு புரிய வரும். அப்போ நம்ம சரியா அதை பயன்படுத்துவோம். அதுபோலத்தான் மனதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனதை பயன்படுத்தும், சரியாக வழி நடத்தவும் அந்த பேசிக் புரிதல் இருந்தால் போதும். இதனை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அற்புதமான ஒரு தலைப்பு. மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு எனர்ஜி, அது ஒரு உணர்வு. அதனால தான் இன்றைய தலைப்புல டைனமிக்ஸ் என்ற வார்த்தையை சேர்த்துள்ளோம். இந்த டைனமிக்ஸ் என்றால் என்ன? டைனமிக்ஸ் என்பது நாம வெளியில சும்மா பார்க்கறது மட்டும் அது ஒரு அறிவு கிடையாது. அந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கும் சக்தியை, அதனுடைய காரணத்தை புரிந்து கொள்வது, அது எவ்வாறு செயல்படுகிறது, அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, இவ்வாறான விஷயங்களை ஆழ்ந்து தெரிந்து கொண்டால்தான் அது முழு அறிவு ஆகுமே தவிர மேலோட்டமாக வெளியே காணப்படும் செயலையோ விஷயத்தையோ பார்ப்பது அறிவு கிடையாது.
உதாரணமாக நம் வீட்டில் மின்விசிறி உள்ளது. அது சுழலும் பொழுது காற்று வீசும். இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அது ஒரு முழு அறிவா என்று கேட்டால் கிடையாது. அந்த அறிவை பெறுவதற்கு நாம் அதற்கு பின்னால் உள்ள சக்தியை, செயலை, காரணத்தை, அதை கட்டுப்படுத்தும் அந்த முறையை அனைத்தையும் தெரிந்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு முழு அறிவு ஆகும். மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு இயக்க சக்தி. பத்ரிஜி அவர்கள், பிரமிட் மாஸ்டர்கள் அனைவரும் ஆன்மீக விஞ்ஞானிகள் என்று கூறுகிறார். அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார்? அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்னவென்றால், ஆன்மீகம் என்பது எதையும் கண்மூடித்தனமாக நம்புவதோ அல்லது உடனே கண்மூடித்தனமாக அதை மறுப்பதோ அல்ல. ஒரு விஞ்ஞானிகளின் வழி என்னவென்றால், பரிசோதித்து ஆய்வு செய்து சுய அனுபவம் பெற்று அதனுடைய காரணத்தை புரிந்து கொள்வார்கள். இதைத்தான் சயின்டிபிக் டெம்பர் என்கிறோம். ஆன்மீகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலில் நம்மிடம் 3 முக்கிய விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒரு பொருளையோ அல்லது ஒரு விஷயத்தையோ ஆழமாக ஆய்வு செய்து சுய அனுபவம் பெற வேண்டும். அதாவது உண்மையை தேடும் மனநிலை கொண்டிருக்க வேண்டும். சுய அனுபவம் பெற வேண்டும். அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தின் ஒட்டுமொத்த ரகசியமாகும். பதஞ்சலி மகரிஷி முதல் பத்ரிஜி வரையிலான அனைத்து மகான்களும் வாழ்க்கையை பற்றி மிக பெரிய ரகசியத்தை மிக எளிமையாக கூறியுள்ளார்கள். இந்த வாழ்க்கை முழுவதும் 3 அடங்கியுள்ளது. அந்த 3 என்னவென்றால், உடல், மனம், ஆன்மா. இந்த உலகத்தில் நாம் மிக பெரிய பெரிய விஷயங்களை தேடி செல்கின்றோம். ஆனால் இறுதியில் இந்த 3 விஷயங்களை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் மிக பெரியது அல்ல. மனம் என்பது ஒரு உணர்வு. அது ஒரு அற்புதமான ஆற்றல். உடல் நம்முடைய அறிவுக்கு அது ஒரு சிறிய பொருளாக தெரியலாம். ஆனால் உண்மையில் உடலை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதற்கு ஆழமான விழிப்புணர்வு வேண்டும். ஒரு உயர்ந்த ஞானம் வேண்டும். மிக நுட்பமான கவனம் தேவை.
இந்த மூன்றும் இருந்தால்தான் உடலை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எவர் ஒருவர் உடலை பற்றி தெரிந்து கொள்கின்றார்களோ, மனதை பற்றியும் தெரிந்து கொள்கின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக புரிந்து கொண்டவாறே. அடுத்த ஒரு விஷயம், மூளையும் மனமும் இரண்டும் ஒன்றா என்ற சப்ஜெக்டுக்கு போகலாம். பிரெயின் அண்ட் மைண்ட். மூளை வேறு, மனம் வேறு. மூளை என்பது ஒரு பௌதீக உறுப்பு. அது நம்முடைய பௌதீக கண்களால் பார்க்கலாம், அதை தொட முடியும். மருத்துவத்தில் அதனை சோதித்தும் பார்க்கலாம். நரம்புகள், அதனுடைய அமைப்புகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மூளை என்பது ஒரு ஹார்ட்வேர். ஆனால் மனம் அப்படி அல்ல. மனம் என்பது ஒரு உணர்வு. அதை நம்முடைய கண்களால் பார்க்கவும் முடியாது, அதனை தொடவும் முடியாது. அது ஒரு இயக்க சக்தி. எப்படி காற்றை நம்மால் பார்க்கவோ தொடவோ முடியாதோ, அதே போலத்தான் மனதையும் நம்மால் பார்க்கவும் தொடவும் முடியாது, அதை உணரத்தான் முடியும். மூளை இருந்தால் மனம் என்பது நன்றாக வெளிப்படும். மனம் திறந்தால் மூளை செயல்படும். ஒன்றுக்கொன்று இணைந்ததுதான் மனிதனின் அனுபவம். நாம் உடலை பற்றி, மனதை பற்றி, ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டவாறே. ஆன்மாவை குறித்து நம்மால் பாடத்திட்டத்தை போன்று படித்தோ தெரிந்து கொள்ள முடியாது, அல்லது ஆன்மாவை ஆய்வு செய்தும் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு சுய அனுபவம். அது நமக்குள் தானாக நிகழும். மனதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை புரிந்து கொண்டவாறே. எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு எண்ணம் எவ்வாறு செயலாக்கம் பெறுகிறது என்பதை நாம் ஒரு சிறு கதை மூலம் பார்க்கலாம். நமக்குள் ஒரு பெரிய ராஜ்யம் உள்ளது. அந்த ராஜ்யத்திற்கு அரசன் யார் தெரியுமா? மனம். அதன் அமைச்சர்கள் 7 உடல்கள். ஒரு எண்ணம் எவ்வாறு செயலாக்கம் பெறுகிறது என்பதை பார்க்கலாம். பத்ரிஜி அவர்கள் சொல்லும் வேத வாக்கு என்னவென்றால்,
ஒவ்வொருவரும் தியானம், சுவாத்தியாயனம், சஜ்ஜன சாங்கத்தியம் எவர் ஒருவர் தினமும் தவறாமல் கடைபிடிப்பார்களோ அவர்கள் பிறவிப் பயன் அடைவார்கள். அவரது வாழ்க்கை புனிதமாகும். அவருடைய ஆத்மா பிரகாசிக்கும் என்பார். இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்குள் ஒரு அற்புதமான எண்ணம் உருவாகும். சரி, நாமும் அம்மாதிரியான மகான்களின் வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்று நமக்குள் ஒரு எண்ணம் தோன்றும். இந்த எண்ணம் முதலில் உணர்ச்சி உடல் எனும் அமைச்சரிடம் செல்கிறது. தியானம் செய்ய வேண்டும், சுவாத்தியாயனம் செய்ய வேண்டும், சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ண வேண்டும் என்று. இந்த எண்ணமானது உணர்ச்சி உடலுக்குள் சென்றதும் அங்கே ஒரு அற்புதமான உணர்வு வெளிப்படுகிறது. ஆஹா, இது எவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தாக உள்ளது. இதனை நாம் கண்டிப்பாக இந்த நல்ல விஷயத்தை, நல்ல காரியத்தை நாம் இப்பொழுதே செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு தோன்றும் பொழுது ஒரு உணர்வு, ஒரு குதூகலம் ஏற்படுகின்றது. ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு அமைதி கொண்ட ஒரு நிறைவு உண்டாகிறது. இந்த உணர்ச்சியை பார்த்து கொண்டிருந்த மன உடல் அமைச்சரானது அந்த ஒரு எண்ணத்தை ஆராய்ச்சி செய்கிறார். ஓ, இது ஒர்க் அவுட் ஆகுமா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இதை நாம எந்தெந்த டயத்துல இதை நாம கால அளவுகளை பிரிப்பது என்று சிந்தனையில் செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து அங்கிருக்கும் புத்தி உடல் எனும் அமைச்சர் உடனே இது சரியான நல்ல விஷயம், இது சரியாக செய்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கை நலன் பெறும் என்று ஒரு முடிவு எடுக்கின்றது. நாம் செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறது. இந்த முடிவானது உடனே காரண உடல் அந்த விஷயத்தை பதிவு செய்து கொள்கிறது. தனது கர்மா பதிவுகளை செய்து கொள்கிறது. நல்ல விஷயங்கள் நல்ல பதிவாக மாறுகிறது. நாம் நல்ல விஷயங்களை விதைக்கும் பொழுது அங்கே நல்ல கர்மாக்கள் பதிவாகப்படும். கர்மா உடலில், காரண உடலில் அங்கு பதியப்படுகிறது. அதனை அடுத்து பிராண உடலில் அதற்கான சக்தியை நான் தருகிறேன் என்று முன் வருகிறது. இந்த செயலுக்கான அனைத்து சக்தியையும் அந்த பிராண உடல் ஜட உடலான பௌதிக உடலுக்கு அந்த சக்தியை அனுப்புகிறது. அந்த பௌதிக உடல் உடனே எழுந்து அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு வாருங்கள், அனைவரும் செல்லலாம், தியானம் செய்யலாம், சுவாத்தியாயனம் பண்ணலாம், சத்சங்கம் செய்யலாம் என்று எல்லா உடல் உறுப்புகளையும் இயக்க வைக்கிறது. பெருத்த மகிழ்ச்சியோடு எல்லா செயல்களும் செய்யப்படுகிறது. செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இதையெல்லாம் ஒரு சாட்சியாக மௌனமாக பார்த்து கொண்டிருக்கும் ஆத்ம உடல்
நினைக்கின்றது. நன்மை செய்தால் நன்மை விளையும். நல்ல விதையை விதைத்தால் நல்ல பயிரை நாம் காண முடியும் என்று. அது ஒரு பேரானந்தத்தில் அந்த ஆத்மா சாட்சியாக மௌனமாக அனைத்தும் ரசித்துக் கொண்டிருக்கின்றது. அன்று முழுவதும் அந்த ராஜ்யமே மிக பெரும் சந்தோஷத்தில் அமைதி நிறைந்த ஒரு அற்புதமான நாட்களாக அமைகிறது. அப்பொழுது மனம் என்னும் அரசன் நினைக்கின்றான், நாம் நல்ல எண்ணங்களை விதைத்தால் நம்முடைய ராஜ்யம் சந்தோஷமாகவும், நம்முடைய அமைச்சராகிய 7 உடல்களும் நல்லபடியாக வேலை செய்கின்றார்கள் என்று. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை அற்புதமாக சிருஷ்டித்துக் கொள்ள வேண்டும். எண்ணம்தான் செயலாக மாறும். அந்த செயல்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். மனதை பற்றி எத்தனையோ மகான்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனம் என்பது ஒரு கருவி அல்ல, அது ஒரு இயக்க சக்தி. நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவே நம் வாழ்வாக அமையும். வள்ளலார் திருவருட்பாவில் உடல், மனம், ஆன்மாவை பற்றி மிக அற்புதமாக கூறியுள்ளார். அதிலும் மனத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் உள்ளது. மனம் ஒளியானால் மனிதன் தெய்வமாவான். ஓஷோ அவர்கள் மனதை பற்றி 40க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. ஆகையால் நாம் அனுதினமும் நம் மனதை கவனிக்க வேண்டும். எவர் ஒருவர் மனதை கவனிக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை அற்புதமாக மலரும். அவருடைய உயிர் பரம அருளை உணர்த்தும். பரம சத்தியத்தை உணர்த்தும். மனம் ஒரு கருவியாக மாறும். ஆக நாம் மனதை ஒரு அற்புதமான ஒரு சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி.